நாட்டை ஆட்சி செய்வதற்கு 12 வருடங்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. ராஜபக்ச குடும்பத்தினரும் தமது வேலையை காட்டினர். அவர்களின் காலம் முடிந்துவிட்டது. அவர்கள் தற்போது வீதிகளில் இறங்குவதால் எதுவும் நடைபெறப் போவதில்லை. தற்போது அரசியலில் இருந்து விலகும் வயதில் மஹிந்த இருக்கின்றார். தற்போது அவர் இளைஞர் அல்ல. பொறுப்புள்ள மேல்மாகாண முதலமைச்சர் என்ற வகையிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் என்ற வகையிலும் மஹிந்தவிடம் கோரிக்கை விடுக்கின்றேன். சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுத்தோம். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதிஉச்ச நன்மைகளை மஹிந்த பெற்றுக்கொண்டார். அவை எதுவென்று எனக்கு தெரியாது. தயவு செய்து மைத்திரிபால சிறிசேனவுக்கு தலைமைத்துவ பதவியை வழங்கியது நீங்கள். கட்சியின் எதிர்காலத்தை வழங்கியது நீங்கள். அதனை ஜனாதிபதி பலவந்தமாக பெற்றுக் கொள்ளவில்லை. ஜனாதிபதியான மைத்திரிபால சிறிசேனவுக்கு கட்சி தலைவர் என்ற வகையிலும் நாட்டின் ஜனாதிபதி என்ற வகையிலும் மக்கள் அதிகாரத்தை வழங்கியுள்ளனர். அதனை மஹிந்த ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்பை அவருக்கு வழங்க வேண்டும். அவர் பணிகளை ஆரம்பித்து 2 வருடங்கள் நிறைவு பெறவில்லை. ஜனாதிபதி மெதுவாக பணிகளை ஆரம்பித்து 1 வருடமும் 8 அல்லது 9 மாதங்களும் சென்றுள்ள நிலையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி பேரணி சென்று மக்களை ஒன்று திரட்ட முடியாது. தம்முடனும் மஹிந்தவுடனும் 58 லட்சம் மக்கள் வருவார்கள் என கூட்டு எதிர்க்கட்சியில் உள்ளவர்கள் கூறுகின்றார்கள். தம்முடன் 58 லட்சம் மக்கள் இருக்கின்றார்கள் என்பதே அவர்கள் கூறும் பிரபலமான கதை. 58 லட்சம் மக்கள் இருப்பது போன்று எங்களுக்கு தெரியவில்லை. கூட்டு எதிர்க்கட்சியின் பாத யாத்திரை கொழும்பை வந்தடைந்த பின்னர் லிப்டன் சுற்றுவட்டத்தில் 15,000க்கும் குறைவானவர்களே காணப்பட்டிருந்தனர். பாத யாத்திரை ஆரம்பிக்கப்பட்ட போது மில்லியன் கணக்கான மக்களை ஒன்று திரட்டியே இந்த பேரணியை நிறைவு செய்வதாக குறிப்பிட்டனர். மஹிந்தவுக்கு கடைக்கு செல்லும் கம்மன் பிளவுக்கும் விமலுக்கும் தெளிவாக ஒன்றை கூற வேண்டும். மில்லியன் கணக்கானவர்களை கொண்டு வர வேண்டாம். நீங்கள் இருவரும் 1 லட்சம் மக்களை கொழும்புக்கு கொண்டு வந்து காட்டுங்கள். கூட்டு எதிர்க்கட்சி தொடர்பில் இந்த நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை இருப்பதாக அப்போது நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இவ்வாறான ஜோக்கர் வேலைகளை செய்ய வேண்டாம். இந்தியாவுடன் பாலம் அமைத்தால் அதனை தகர்ப்பதாக கம்மன் பில கூறுகின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் தொங்கிக் கொண்டு ஒளிந்து கொண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஏமாற்றி வாக்குகளை பெற்ற காரணத்தால் தீர்க்கமான தீர்மானம் ஒன்று எடுக்க முடியாது. 15,000 மக்களை கொண்டு வந்து அரசாங்கத்தை கவிழ்க்க முடியும் என யாராவது கூறுவார்களா? கூட்டு எதிர்க்கட்சியில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுக்கு நாம் தெளிவாக ஒன்றை கூறுகின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசாங்கத்தை அமைக்க வேண்டுமாயின் தயவு செய்து 96 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதை காட்ட வேண்டுமல்லவா? வெற்றிலையில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 96 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதை காட்ட வேண்டும். அப்போதுதான் மற்றொரு அணியை சேர்ப்பது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். அதனை விடுத்து இருக்கும் கூட்டணியில் இருந்து வெளியேறி கட்சியை பிளவுபடுத்தி அரசாங்கத்தை ஏற்படுத்த முடியாது.